நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் இந்த டைம்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இது நம்மளோட டைம் ஆச்சே. ஹலோ ஹலோ, நான் ராஜி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. தூங்கிட்டீங்களா? ஏங்க, இந்த விஷ்ணு 11 மணிக்கு தான் ஃப்ரெஷ்ஷா இருப்பான். ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்க ஒரு 2-2:30 மணி ஆயிடும். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, கார்த்திக்கு ஃபோன் பண்ண, அவன் ஃபோன் எங்கேஜ்டாவே இருக்கு. ஒருவேளை அவன் குமுதா கிட்ட பேசிட்டு இருப்பானோ? யார் குமுதா? சிரிக்காதீங்க விஷ்ணு, உண்மையை சொல்லுங்க. ஏங்க, ஒரு வயசு பையனுக்கு ஒரு 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதான் செய்வாங்க. ஏங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். ராத்திரி 11 மணிக்கா? விஷ்ணு, உண்மையை சொல்லுங்க. ஏங்க, அடிச்சு அவனே கேளுங்க. சும்மா என்னைய நோய் நோயின்னு இருக்கீங்க. குட் நைட், பாய் பாய். என்னதான் நம்ம ஆள் தங்கமா இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் உரசி பாக்குறது நல்லதுதான். புது நபர்ல இருந்து அடிச்சு பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? என் பேரு ஸ்னேகா. சும்மா டயல் பண்ண, உங்க நம்பர் வந்துருச்சு. ஹே ராஜி, உன் குரல் எனக்கு தெரியாதா? ஹலோ. ஸ்னேகானா இந்த சினிமாலாம் நடிப்பாங்களே அவங்களா? அந்த ஸ்னேகா இல்ல, நான் வேற. வேறனா? இல்ல, வேற ஸ்னேகா. சொல்லுடா. டாவா? கார்த்திக், நீயுமா? என்னப்பா, என்ன யோசிக்கிற? இரு இரு, உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன். என்னடி செல்லம், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? தெரியாத பொண்ணு கிட்ட இவ்ளோ க்ளோஸா பேசுறீங்க? பொண்ணுல என்ன தெரிஞ்ச பொண்ணு தெரியாத பொண்ணு? பொண்ணுங்கனாலே நான் அப்படிதான் பேசுவேன். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு சிங்கருங்க. நீங்க? நான் ஒரு டான்சர். அடடா, பாட்டும் பரதமும் கலந்தது தானே கலை. எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். ஹலோ மை டியர் ராங் நம்பர், கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெக்கம், கற்பனை 1000 ஒரு முறை பார்த்தால் என்ன. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா பாடுறீங்க. இன்னொரு பாட்டு பாட்டா? இல்ல இல்ல, இது போதும். இன்னொரு பாட்டு பாடுறேனே. முன்ன பின்ன தெரியாதவ கிட்ட கெஞ்சுற கொஞ்சுற. இன்னொரு பாட்டு பாடட்டா? என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? என்னமோ மாதிரி பேசுறீங்க. பாடட்டா? பாடுங்க. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம், தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா. என்ன பிடிச்சிருக்கா? என்ன பாட்டு? அப்புறம் என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாச்சா, நான் சின்ன பையன், ஜஸ்ட் 22 வயசு தான் ஆகுது. யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? சாச்சா, இந்த காதல் கன்றாவில எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. காதலிச்சதே இல்லையா? இல்லங்க. ஏன்? நம்ம ரேஞ்சுக்கு இது வரைக்கும் எந்த ஃபிகரும் கிடைக்கல. நீங்க எப்படி அழகா இருப்பீங்களா? ஓரளவுக்கு சுமாரா இருப்பேன். எப்போ பார்க்கலாம்? ஒரே தடவையில ஓகே பண்ணிட்டா விஷ்ணுவை விட மோசமா இருப்பான் போல இருக்கே. எப்படா பார்க்கலாம்? பார்க்கலாம். நாளைக்கு? உங்களுக்கு ஆபீஸ்லாம் கிடையாதா? உங்களை விட ஆபீஸ் என்ன முக்கியமா? ஆபீஸ்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா?
என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுங்களாம் சரியான லூசுங்க, சரியான பட்டிக்காடு. சும்மா ஃபோனில் சொன்னாலே போதும், நம்ம வேலையும் சேர்த்து அவங்களே பார்த்துருவாங்க. வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கே. சரி, அப்புறம் நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூங்க. என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூனா தெரியாதா? இல்ல, திடீர்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன நாள் நட்சத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க? டக்குன்னு சொல்லிட வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கேனே. யார்கிட்ட? உங்ககிட்ட தான். என்கிட்டயா? ஆமா ராஜி, உங்ககிட்ட தானே சொல்லியிருக்கேன். நான் ராஜி இல்ல, ஸ்னேகா. ஏய், உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? அப்பவே கண்டுபிடிச்சிட்டியா? ஹலோ சொன்ன அடுத்த நிமிஷத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், எனக்கே டெஸ்ட் வச்சு பார்க்குறியா? நான் என்ன விஷ்ணுவா சொதப்புறதுக்கு? நான் கார்த்தி. எந்த வாய்ஸில் பேசினாலும் என் பதில் ஒன்றே ஒன்று தான், ஐ லவ் யூ ராஜி. சரி, ஓகே, வச்சுட்டுமா? பாய். பாய். சொல்லு. நான் என்ன சொல்றது, நீ தான் சொல்லணும். நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். என்ன லட்சுமி வெக்கப்படுற? கனவுல நான் வில்லங்கமா ஏதாவது பண்ணிட்டேனா? பண்ணிருந்தா அவனே கனவுலயே உன்னை உதச்சிருக்க மாட்டேன். சரி சரி, என்ன கனவு சொல்லு லட்சுமி. ஒரு பெரிய மலை, ஊட்டி. மலை ஃபுல்லா ஐஸா இருந்துச்சு. அப்போ குளுமலாலி. கனவு தானே, கொஞ்சம் பெருசா யோசிச்சா என்ன? அப்போ ஆல்ப்ஸ் மலை. அங்க நம்ம 2 பேரும் ஸ்வெட்டர் ஜர்க்கன் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அப்போ உன் கைய பிடிச்சுக்கிட்டு உன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு நான் உட்கார்ந்திருக்கேன். லட்சுமி, நினைச்சு பார்க்க சூப்பரா இருக்கு. மேல் சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அப்படியே உன் கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ எதுவுமே பேசல. ரொம்ப நேரம் பேசாம இருந்தனா? அப்ப நானா இருக்காதே. நீதான். ஆனா எதுவுமே பேசல. மனசு பூரா அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம். கரெக்டா காவியா கதவை தட்டி எழுப்பி விட்டுட்டான். படுபாவி. இதுக்கப்புறம் தானே எல்லாமே நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? இல்ல நெருப்புலாம் போட்டு நம்ம ஒருத்தர் ரொமான்ஸா பாத்துருப்போம். அப்புறமா ஒரு ஓலை குடிசையில. ஏய், ஆல்ப்ஸ் மலையில ஏதுடா ஓலை குடிசை? லட்சுமி, கனவு லாஜிக்ல பார்க்க கூடாது லட்சுமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் உன்னோட சந்தோஷமா நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான் கனவு. சரி, இன்னைக்கு தூங்கி அந்த கனவோட கண்டினியூஷன் வருதா பாரு. ஆசை தோசை. நல்ல கனவுலாம் ரேரா தான் வரும். நம்ம பழக ஆரம்பிச்சு முதல் தடவையா கனவு காண்றேன், அதுல நீ வர. விஷ்ணு, கனவா இருந்தாலும் கற்பனையா இருந்தாலும் அதுல வர சில விஷயங்களை நம்பிதான் ஆக வேண்டியிருக்கு. சிரிக்காத. சரி, நான் என்னைக்காவது உன் கனவுல வந்திருக்கேனா? இல்லன்னு சொன்னா ஆபத்தாயிரும். சரி, சும்மா அடிச்சு விடுவோம். என்ன விஷ்ணு, வாயை திறக்க மாட்டேங்கிற? வந்திருக்க லட்சுமி. ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ தப்பா எடுத்துப்பே வந்தா. சரி, என்ன கனவு கண்ட? நான் வேற உலகத்துக்கே போயிடுறேன் லட்சுமி. சரி, அந்த உலகத்துல நீ இருக்க. நானா? உடம்புலாம் ப்ளூவா, மூக்கு சப்பையா, ஒரு வாளோட. நீ உங்க அம்மா எல்லாரும் ஒரு மரத்துல இருக்கீங்க. எதிரிங்க அந்த மரத்து மேல பாம்பு போடுறாங்க. நான் ஒரு வவ்வால் மேல பறந்து வந்து சண்டை போட்டு உங்களை காப்பாத்துறேன். ஆனா நான் செத்துறேன். ஆனாலும் நான் திரும்ப பொழைச்சிடுறேன். ஏண்டா ராஸ்கல், கனவு கண்டன்னு சொல்ற? ஒரு சுமாரான படத்தோட கதையை சொன்னா கூட பரவாயில்ல, அவதார் படத்தோட கதையை சொல்ற? என்ன கேனன் நினைச்சியா? இல்ல லட்சுமி, திருச்சிக்காரங்களாம் அவதார் பாத்துக்க மாட்டாங்க தான். அடிங்க. இந்த இடத்துல நான் கைய பிடிக்கணும் லட்சுமி. கைய வெட்டிடுவேன். ஏன் லட்சுமி? சொல்லிட்டு பிடிச்சா அப்படிதான் சொல்லுவேன். அடுத்த வாட்டி சொல்லாம முயற்சி பண்ணி பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெற்றி 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 மகத்தான வெற்றி. டேய், என்னடா பெரிய ஆர்டர் ஏதாவது கிடைச்சிச்சா? அட இல்ல மாமா, அதை விட பெருசு. டேய் நம்ம சம்பளத்தை ஏத்திட்டாங்களா? அட அதுவும் இல்ல மாமா, அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம். ப்ரமோஷனா? மாமா, அதை விட மகத்தான சந்தோஷமான விஷயம் மாமா. என்னடா எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்க? டேய் சச்சின் திரும்பவும் கிரிக்கெட் விளையாட வந்துட்டாரா? மாமா ரிட்டையர் ஆவற சச்சின் திரும்பவும் விளையாட வந்தா அது பெரிய விஷயம் தான். ஆனா விளையாடிட்டு இருக்கிற மோகனே திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணா அது பெரிய விஷயம் தானே. டேய் என் செல்லங்களா என்னடா சொல்றீங்க? அட ஆமா மாமா, ஆமா, மோகன் சார் வேலையை விட்டு போறாரு. ஆஹா கேட்கவே காதுல தேன் வந்து பாயுதேடா. டேய் இன்னொரு வாட்டி சொல்லுங்கடா, இன்னொரு வாட்டி சொல்லுங்கடா. மாமா மோகன் ரிட்டையர் ஆவறா. ஐயோ ஐயோ டேய் கேட்கவே ஆனந்தமா இருக்கடா. டேய் இன்னொரு வாட்டி சொல்லுங்கடா, இன்னொரு வாட்டி சொல்லுங்கடா. மாமா, எங்க வாயால கேட்கும் போதே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, இத மோகன் வாயால கேட்டா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. டேய் என்னடா நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, இந்த சேட்டு நம்ம மோகனை தாறு மாற கிழிச்சு மெயில் அனுப்பிச்சிருக்கான். மோகனுக்கு மட்டும் இல்ல மாமா, எல்லா ரீஜனல் ஹெட்டுக்கும் அனுப்பியிருக்கான். அந்த மெயில பார்த்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இருக்கிற ஹெட்டுகெல்லாம் எப்பயோ வேலையை ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டாருங்களா. மோகனும் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை நம்மள கடைசியா பாத்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல். மாமா இதான் அடுத்த ஹெட்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படியா பேசிக்கிறாங்க? அட ஆமா மாமா. ஐயோ ஐயோ டேய் இன்பத்துக்கு மேல இன்பம் கொடுக்குறீங்களா? மோகன் நீ எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமை. என்ன என்ன துக்கம் தொண்டைய அடைக்குது சார். சார் நீங்களே போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் இங்க இருந்து என்ன சார் பண்ண போறோம்? உங்க மூச்சு காத்து படாத இந்த இடத்துல எங்கனால ஒரு 3 நிமிஷம் கூட இருக்க முடியாது சார். சார் ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும் கிடைச்சா நாங்க எங்க ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் சார். அப்படியா? நீங்களே என் கூட வேலையை விட்டு வெளியேறதா? ஒரு கையெழுத்து போடுங்க. சார் இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அப்புறம் தேய்பிறை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரிசைன் பண்ணட்டுமா? யோ உங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன்னு எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உங்களை மாதிரி துரோகிகளை விட்டுட்டு போறேன்னு எனக்கு சந்தோஷம் தான். சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சார். யோ நடிக்காதயா. நீங்க யாரு, எப்படியாப்பட்டவங்க, என்ன டகால்ட்டி வேலையெல்லாம் காட்டுவீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு? பாரு மாமா, சார் நம்மள சந்தேகப்படுறாரு. யாரு உங்களை சந்தேகப்படுறனா? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மா தெரியும். நீங்களா நான் போறேன்னு தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. சார் தர்மம் என்னைக்குமே லேட்டா தான் சார் ஜெயிக்கும். வேணாம், போற அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் யாரையும் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். சார் ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் சார். என்ன ஃபங்க்ஷன்? வழி அனுப்பு விழா சார். ஓஹோ, அப்ப நீங்க ரெடியா தான் வந்திருக்கீங்க. சார் நீங்க வேணா பட்டுன்னு போயிடலாம் சார், ஆனா நாங்க உங்களை அப்படி அனுப்பி வைக்க முடியாது சார். உங்களோட இத்தனை ஆண்டு கால சாதனைய நாங்க சொல்லியே தீரணும் சார். என்னதான் வேணும் உங்களுக்கு? ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி தொலைங்க. 40 ஆண்டு கால சரித்திரமே. யோ என் வயசு எவ்வளவு இல்லையா? சார் நீங்க பிறந்ததுல இருந்தே சரித்திரம் தானே சார். வியாபார விஞ்ஞானியே, நெட்டக்கை பட்டக் பட்டக் என்று மேலே தள்ளியவரே, கருணை அண்ணலே, என் அன்னையே, அடிகளே, அற்புதங்களை செய்யும் மகானே, நீர் எமக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல வருகிறார் ஃபியூச்சர் சேல்ஸ் ஹெட் அன்பு அவர்கள். அட பாவி, இவன் நம்மள கோத்து விட்டானே. சார் தப்பா நினைக்காதீங்க சார், சின்ன பசங்க ஏத்தி விடுறானுங்க. பேசி தொலையா, நான் கிளம்பணும். ஐயோ எவரெஸ்ட் சரிந்ததே, வங்காள விரிகுடா வற்றி போனதே, அண்டார்டிகா ஐஸ் தேடி அலைகிறதே, என் சுட்டெரிக்கும் சூரியனே,
உன்னை தண்ணீர் ஊற்றி அணைத்து விட்டதே இந்த உலகம். ஐயோ, உன்னை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இந்த கதராடையை பொன்னாடையாக போத்துகிறேன். என்னையா துண்டு ஈரமா இருக்கு? அது எங்க கண்ணீர்ல நனைஞ்சிருக்கும் சார். அடுத்தது ஒரு பிரியா பாடல். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். ஏற்புரை ஐயா மோகன் அவர்கள். ம். உங்க அன்பு என்ன நெஞ்சடைக்க வச்சிருச்சு. உங்க அன்பை விட மானம்லாம் பெருசு இல்ல. அதனால ராஜினாமா செய்யற முடிவை நான் மாத்திக்கிட்டேன். ஏண்டா அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும்னு காத்துட்டு இருக்கீங்க? ஆ? நீ டீச்சர் சேல்ஸ் கேட்டா போமாட்டேன்டா, நான் போமாட்டேன். என்னை என்னதான் சேட்டு அசிங்கப்படுத்தினாலும், கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் நான் போகவே மாட்டேன். அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தா மனித வெடிகுண்டா மாறி உங்களை எல்லாம் போட்டு தள்ளிட்டு தான்டா போவேன். சார், அப்போ உங்க மானம் மரியாதை எல்லாம் உங்களுக்கெல்லாம் என்னைக்கு நான் பாஸ் ஆனனோ அன்னைக்கே மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் தூக்குல போட்டுட்டேன். செல்லங்களா, சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க, ரிவ்யூ ஆரம்பிப்போம். ஐயோ, வட போச்சே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hey, hi. Yes, I'm fine. அவன் அனுப்புனதா சொல்லி அவன் நம்பர்ல இருந்து என் போனுக்கு ஒரு 3 SMS அனுப்பிச்சா போதும். என்ன எஸ்எம்எஸ்? என்ன பத்தி தப்பு தப்பா அசிங்கமா ஒரு 3 SMS அனுப்பிச்சா போதும். இவன் இப்படியெல்லாம் தப்பு தப்பா SMS எனக்கு அனுப்புனான்னு கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே டாடா காமிச்சு அனுப்பிடுவாங்க. அவன் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். டேய், என்னடா அங்க போய் உட்காரு. மச்சான், நம்ம எதிரிக்கு வந்திருக்கான், அங்க போய் உட்கார சொல்ற. சொன்னா கேள்ற, அங்க போய் உட்காரு. பாஸ், சாரி பாஸ், சாரி பாஸ். Sorry சொன்னா சரியாயிடுமா? தெரியாம பண்ணல பாஸ். அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல, போ. டேய், ஏன்டா தட்டி விட்ட? டேய், என்னடா பண்ற? டேய், பேசாமறா. மச்சான், அவன் போன்ல என்னடா பண்ற? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. டேய், அவன் போன்ல யாருக்கு மெசேஜ்? டேய், சூசனுக்கு. சூசனுக்கா? சூசன் கேண்டா இவன் போன்ல இருந்து அனுப்புற? டேய், உன் ஓட்ட வாயை வச்சு சும்மாறா. டேய், என்னடா பண்ற? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்னடா இப்படி கப்பு கப்புன்னு SMS தட்டிட்டு இருக்க? ஐயோ, என்னடா இதெல்லாம்? டேய், கொஞ்ச நேரம் சும்மாறா. இது அப்படியே மறந்துரு. மச்சான், நீ மறந்துன்னு சொன்னதாண்டா எனக்கு பயங்கரமா ஞாபகத்துல இருக்கும். என் மண்டை இப்பவே கொடாயுதுடா. பேசாம இருறா.
மச்சான் எதுக்குடா பிள்ளை மெசேஜ் அனுப்பிச்ச? மச்சான் கௌதம் ஏதோ பிரச்சனைல மாட்டி விட போறேன்னு தெரியுது, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. டேய் என்னடா இப்படி வில்ல மாதிரி சிரிக்கிற? வேணடா, நீ எப்போதுமே ஹீரோவாவே இருந்துரு, வில்லன்லாம் ஆவாத. நீ மூடு. ஹலோ, நான் லக்ஷ்மியோட அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க ஆண்டி. ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் கேன்டீன்ல வெயிட் பண்றேன். எப்போ வந்தீங்க ஆண்டி? நான் வந்து 1 hour ஆகுதுப்பா. லக்ஷ்மி பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா வரியா? ஒரே நிமிஷம் ஆண்டி, இதோ வந்துடுறேன். லக்ஷ்மி, உங்க அம்மா அங்க கேண்டீன் கிட்ட வெயிட் பண்றாங்களாமே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுமா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி, நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? நான் ஒரு முக்கியமான மெயில் அனுப்பிட்டு இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாத. என்ன விளையாடுறீங்களா? உங்க அம்மா அங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்றேன், அதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? எதனா பிரச்சனையா உங்களுக்கு அம்மாக்கும்? லக்ஷ்மி, கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில அவங்களுக்குன்னு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அவங்க அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கறாங்க. நான் எனக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை பண்றேன், அவ்வளவுதான். சரி, நான் அம்மாவோட கேண்டீன்ல இருக்கேன், சீக்கிரம் வந்து சேருங்க. என்னம்மா பிரச்சனை உங்களுக்குள்ள? அவ ஏதாவது சொன்னாளா? எதுவும் சொல்ல, ஆனா அவங்க முகமே சரியில்லை. நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க அப்படியே உருன்னு உட்காந்துட்டு இருக்காங்க, அதான் கேட்டேன். என்னம்மா, என்னாச்சு? போன தடவை வந்தப்ப அவகிட்ட ஒரு விஷயம் பேசினேன், அதுல அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி ஒன்றும் அப்படி அப்செட் ஆகிற டைப் இல்லையே. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த தைரியத்துல தான் சில முடிவுகள் எடுத்தேன். அத அவளால ஒத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு சுத்தி வளைக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல கார்த்தி, லக்ஷ்மி என் கூட இருந்த வரைக்கும் அவளை பாத்துக்கிறதுலயே பாதி நேரம் போயிடும், மீதி நேரம் வேலை டைட்டா ஓடிக்கிட்டே இருப்பேன். லக்ஷ்மி வேலை கிடைச்ச மெட்ராஸ் வந்ததுல இருந்து நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பழைய காலேஜ் மேட் ஒருத்தரை மீட் பண்ணேன். நாங்க 2 பேரும் அப்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரும் சிங்கிள், ரொம்ப நல்ல பர்சன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். அத லக்ஷ்மி கிட்ட சொன்னேன், அவளால அதை ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். இதுல அவங்க ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சேச்சே, அப்படிலாம் இல்லப்பா. எதுவா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ண முடியாது தானே. எனக்குன்னு இருக்கிறது அவ மட்டும்தான். எதுவா இருந்தாலும் அவ முழு சம்மதத்தோட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லம்மா, லக்ஷ்மி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கரெக்டா யோசிக்கக்கூடிய ஆள் தான். நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்லப்பா, அவளை கன்வின்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அவ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, அவளுக்கு புரியும். அதையும் தாண்டி அவளால ஏத்துக்க முடியலன்னா அவ சைடுல ஏதோ நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கேட்டதுனால உன்கிட்ட நான் இதை சொல்றேன். என்ன லக்ஷ்மி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? நீ பிஸியா இருப்பேன் தான் நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டு போலான்னு பார்த்தேன். பிஸியாலாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். லக்ஷ்மி, வேலையில் இருக்க டென்ஷனை அம்மா மேல கட்டாதீங்க. வரேன். வேலையில என்ன டென்ஷன் இருக்கு? வேலையிலலாம் ஒன்றும் டென்ஷன் இல்லை. உன்கிட்ட கோவப்படாம பேசணும் தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். இன்னும் உனக்கு என் மேல இருந்த கோவம் போலல்ல? என்ன லக்ஷ்மி, ஏன் நான் ஃபோன் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? வேலை கொஞ்சம் பிஸி. நீ ஃபோன் எடுக்காதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் நேர்ல வந்த. நீங்க எதுக்கு நேர்ல வரணும்? உங்களுக்கு எது முக்கியமோ அதை பார்க்க வேண்டியதானே. லக்ஷ்மி, எவ்வளவு மெச்சூர்டான ஆளு நீ. இப்படி சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கலாமா? உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நேரடியா ஓப்பனா பேசலாமே. இங்க பாரு லக்ஷ்மி, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தான். ஒன்னு அப்செட் பண்ணிட்டோ இல்ல உன் கூட சண்டை போட்டுட்டோ ஒரு விஷயத்த பண்ண நான் விரும்பல. நான் தேவராஜ் கிட்ட பேசினேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு எடுத்த முடிவை மாத்திக்கிட்டோம். அத உன்கிட்ட சொல்லலாம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ ஃபோனே எடுக்கல, அதான் நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ என் பொண்ணுடி. உன்னை எழுந்துட்டு
இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அம்மா என்ன? இல்ல நான் முடிவே பண்ணிட்டேன். அது இல்லம்மா. ப்ளீஸ் இந்த டாபிக் இதோட விடுறியா? எனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. அண்ணா 2 காஃபி ஸ்ட்ராங்கா. அம்மா ஆபீஸ் எத்தனை மணிக்கு முடியும்? 6:30. ஏ என்ன ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பொய்யெல்லாம் வர சொல்றியா இப்போ கார்த்திக்? ஏதோ தப்பு பண்ற கார்த்திக். எப்படி சொல்ற? நான் எங்க சொல்றேன், உன் முகமே சொல்லுது. கார்த்திக், நீ என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன? தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணேன். ஏன்? நான் ஒருத்தருக்கு தப்பு பண்ணல, அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை. அவன் நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் வேற விஷயம். நீ எதுக்கு தப்பு பண்ண? ஒரு கெட்டவனுக்கு நம்ம தப்பு பண்ணா அது தப்பு இல்லை தானே? அது எப்படி தப்பு இல்லாம போகும்? யாருக்கு பண்ணாலும் தப்பு தப்புதான். கார்த்திக், உனக்கே அது தப்புன்னு தெரியுது, கஷ்டமா இருக்கு. அதனால தானே இவ்ளோ யோசிக்கிற. எதுக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணணும் கார்த்திக்? என்ன விஷயம் சொல்லு. இவன் கௌதம் சூசனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, அதுக்கு? இல்ல, சும்மா சும்மா அவங்கள வெறுப்பேத்தி குத்தி காட்டி அழ வைக்கிறான். அது அவங்க பிரச்சனை கார்த்திக். அது எப்படி அவங்க பிரச்சனையாகும்? என்னால் தானே கௌதம் சென்னைக்கு வந்தான். இப்படி சொல்றது கொஞ்சம் நிறுத்துறியா? இல்ல ராஜி, நீ அவன்கிட்ட பேசலனாலும் அவன் திரும்பி வந்திருப்பான். அதனால சூசனுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றத முதல்ல நிறுத்து. இத கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. இன்னும் நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லவே இல்ல கார்த்திக். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. கௌதம்க்கு வலிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ண. என்ன பண்ண? ஒண்ணும் இல்ல. கௌதம் ஆபீஸை விட்டு துரத்தணும்னா அதுக்கு சாலிடான ஒரு காரணம் வேணும். அதனால அவன் ஃபோன்ல இருந்து அவன் அனுப்பின மாதிரி சில தப்பான மெசேஜஸை சூசனுக்கு அனுப்பி விட்டேன். என்ன கார்த்திக் இப்படி சொல்ற? இதை நானா பண்ணல, சூசன் தான் அப்படி அனுப்ப சொன்னாங்க. எதுக்கு? கௌதம் இப்படி மெசேஜ் அனுப்பினான்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. சூசன் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களா? ஆமா, அதுக்காக தானே அப்படி மெசேஜ் அனுப்ப சொன்னாங்க. இரு, எனக்கு புரியல. அதாவது நீயும் சூசனும் சேர்ந்து கௌதம் தப்பு பண்ண மாதிரி செட் பண்றீங்க. ஆமா, கொஞ்சம் அப்படித்தான். நீ அவன் அனுப்பின மாதிரி அவன் போன்ல இருந்து மெசேஜ் அனுப்புவ. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்கிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆமா. இது தப்பு இல்லையா கார்த்திக்? அவன் பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? அவங்கள டார்ச்சர் பண்ணோன்னே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கான். இங்க பாரு கார்த்திக், நீ என்ன காரணம் சொன்னாலும் அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அதனால நீ இப்படி பண்ணாத. பண்ணியாச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீ மெசேஜ் அனுப்பிட்டியா? ம். தப்பு கார்த்திக். சூசன் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு சொல்லு. கார்த்திக், நீ இப்படி எல்லாம் பண்ணாத. அவன் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், தப்புக்கு பதில் தப்பு இல்ல கார்த்திக். கார்த்திக், உன்னோட அழகே உன்னோட நேர்மைதான். அதை நீ எழுந்துட்டு எதையும் சாதிக்க போறதில்ல. சூசன் கடைசியில உன்னையும் அவங்கள மாதிரியே ஆக்கிட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கௌதமுக்கு பிரச்சனை வந்தா நீ உண்மையை சொல்லணும் கார்த்திக். உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றேன், தப்பு பண்ணாத கார்த்திக். இது என்னோட கார்த்திகே இல்ல, வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. May I come in? Come in. உட்கார். Hi David. Thanks. Hi Susan. சொல்லுங்க டேவிட், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னாச்சு? எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒன்றும் புரியலையே டேவிட். உன்னோட பழைய ரிப்போர்ட்ஸ் எதுவும் சரியில்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்னன்னு சொல்லுங்க டேவிட். இங்க பாரு கௌதம், நீயா ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. என்ன ஒத்துக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியல. சூசனுக்கு நீ மெசேஜ் அனுப்பிச்சியா இல்லையா? மெசேஜா? என்ன மெசேஜ் சூசன்? ஏன் அனுப்புன உனக்கு தெரியாதா? காலையில குட் மார்னிங், எப்பயாச்சும் குட் நைட். அது தப்பா என்ன?
விளையாடாத கௌதம். அது தப்பா என்ன? தப்புன்னா சொல்லுங்க, இனிமேல் நான் மெசேஜ் அனுப்பல. டேவிட் பாத்தீங்கல்ல, இதுதான் கௌதம். இதுக்குதான் இவன் பக்கத்திலே நான் போறதில்ல. தப்பு பண்றது மட்டும் இல்ல, அந்த தப்பே பண்ணாத மாதிரி கூலா ஹேண்டில் பண்றது இவனால மட்டும்தான் முடியும். என்ன சூசன், என்ன பிளான் பண்ற? நீங்க உங்க போன்ல இருந்து சூசனுக்கு அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சீங்களா இல்லையா? சத்தியமா இல்ல. நானா? மோசமான மெசேஜா? போய் டேவிட், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. டேவிட், எதுக்கு இந்த விசாரணையில என்னையும் இன்வால்வ் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டேவிட், சூசன். இவன் என்னமோ என்ன வச்சு பிளான் பண்றா. இத பாருங்க, இது உங்களுடைய நம்பர் தானே? ஆமா. இந்த நம்பர்ல இருந்து தான் சூசனுடைய செல்லுக்கு மெசேஜ் போயிருக்கு. இது அதோடைய பிரிண்ட் அவுட். சத்தியமா இதை நான் அனுப்பல டேவிட். உங்களுடைய போன்ல இருந்து தான் சூசனுடைய போனுக்கு மெசேஜ் போயிருக்கு. நான்சென்ஸ். நான் என்ன முட்டாளா இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புறதுக்கு? இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சா பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது. இந்த ஆர்கியூமெண்ட்ல இங்க செல்லாது கௌதம். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? நான் ஒண்ணும் செய்ய முடியாது. புரியல. நீங்களா ரிசைன் பண்ணிட்டா நல்லது. டேவிட் ப்ளீஸ் டேவிட், நடந்தது என்னன்னு தெரியாம நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க. இங்க பாரு கௌதம், நீயா ரிசைன் பண்ணிட்டா உனக்கு நல்லது. நான் தப்பு பண்ணல டேவிட். நான் எதுக்கு ரிசைன் பண்ணோம்? தப்பு பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்? நீ உன் போன்ல இருந்து சூசனுக்கு அனுப்புன மெசேஜ். அத நான் அனுப்பல. உன் போன்ல இருந்து நீ அனுப்பாம வேற யார் அனுப்ப முடியும்? அதான் எனக்கு தெரியலையே, எப்படி வந்திருக்கும்? டேவிட், போதும் இந்த டிராமாலாம். கௌதம், உண்மையை ஒத்துக்கங்க. நான் பண்ணலன்னு சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. டேவிட், தப்பு பண்றவ யாராச்சும் தான் பண்ண தப்பு ஒத்துப்பானா? இவ தப்பு தப்புன்னு சொல்றாளே, அப்படி என்ன என் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுங்க பாப்போம். சூசனுக்கு தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கீங்க. டேவிட், இந்த மெசேஜ் எப்போ வந்துச்சு? நேத்து ஈவினிங். சாரி பாஸ், சாரி சொன்னா சரியாயிடுமா? தெரியாம பண்ணிட்டேன். ஹலோ, அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல. போ. டேவிட், இது ஒரு செட்டப் டேவிட். என்ன பிளான் பண்ணி கார்னர் பண்றாங்க. என்ன சொல்றீங்க? இது அந்த கார்த்திக் விஷ்ணுவோட வேலை தான். டேவிட், he is starting telling stories. இவள பார்த்தா தெரியலையா டேவிட்? இது இவளோட செட்டப். Shut up. டேய், உன்னோட திருட்டு காதலனை கூட வச்சுக்கிட்டு எனக்கா படிக்கிறியா? Mind your language. டேவிட், இப்ப தெரியுதா இவ யாருன்னு? கௌதம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஆப்படிக்கிறாங்க, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ப்ளீஸ் கௌதம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இந்த தப்பு பண்ணவே இல்ல. டேவிட், இத நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இதோட பெரிய தப்பெல்லாம் பண்ணவன் தான். ஆனா இந்த தப்ப நான் பண்ணல. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேற சாய்ஸ் இல்ல கௌதம். ஆதாரத்தோட இருக்கு. என்ன சப்பையா ஒரு மெசேஜ் வச்சு என்ன அனுப்பலாம் பாக்குறீங்களா? அது நடக்காது. அத நான் ப்ரூவ் பண்றேன். அந்த தப்ப நான் பண்ணலன்னு. கௌதம், நாங்களா அனுப்புறதா இருந்தா அது உனக்கு தான் அசிங்கம். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க டேவிட். நான் சும்மா விட மாட்டேன். இந்த திருடங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கௌதம், நான் ஒத்துக்கலாம் மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி ஈவினிங் கௌதம்? வரைக்கும் டைம் கொடுங்க. இந்த கௌதம் யாருன்னு நான் காட்டுறேன். இவ மூஞ்சில கரிய பூசுறேன். என்ன டேவிட் இதெல்லாம்? சும்மா சொல்லிட்டு போறாங்க, அதை விடுங்க. நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.